இங்க பாருங்க, ரத்தம் மொத்தத்தையும் இவ இழந்துட்டா. அதனால கோமாவுக்கு போயிட்டா. நாங்க எங்களால முடிஞ்சதை ட்ரை பண்றோம். சார், ஆன்டிபயோட்டிக் வேலை செய்ய மாட்டேங்குது. நாம மருந்து மாத்தி ஆகணும். சீக்கிரம். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க என்ன பண்றீங்க? இங்க பாருங்க, இதெல்லாம் ஒண்ணுமே நடக்காது. சயின்ஸ் காலத்துல இருந்துகிட்டு நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியுதா? மந்திரத்தை போட்டு மட்டும் இவளை குணப்படுத்திடுவீங்களா? சயின்ஸ் எங்கெல்லாம் வேலை செய்யலையோ அங்கெல்லாம் மந்திரம் வேலை செய்யும் சார். 2 பேரும் வேலை செய்யற முறை வேணா தனித்தனியா இருக்கலாம். ஆனா நாம காப்பாத்த போராடுறோம். நாம 2 பேரும் இப்போ இந்த பொண்ணை காப்பாத்த முயற்சி பண்றோம். நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் என் வேலையை பாக்குறேன். நீங்க ஏதாவது பண்ணணும்னா ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே போய் பண்ணுங்க. ஹாஸ்பிட்டலுக்குள்ள இந்த மாதிரி மந்திரம் கந்திரம் போடுறதையெல்லாம் என்னால அனுமதிக்க முடியாது. முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க. ப்ளீஸ் டாக்டர், நான் பண்றத கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. இந்த பொண்ணோட உயிர் ஆபத்துல இருக்கு. அப்புறம் அந்த ஆத்மா இதோ இந்த ரூமுக்குள்ளதான் இருக்கு. நான் எப்படியாவது அந்த ஆத்மாவை இங்கிருந்து எடுத்தே ஆகணும். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் விதி பண்ணணும். அப்புறம் பாருங்க, இந்த விதி மேல எல்லாம் எனக்கு நம்பிக்கையே இல்ல. ப்ளீஸ் பேஷண்ட் நீங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. எங்களை எங்க வேலையை பார்க்க விடுங்க. முதல்ல வர வெளியில அனுப்புங்க, சீக்கிரம். சார் ப்ளீஸ். ஷாஷா வாழ்வா சாவான்னு போராடிட்டு இருந்தா. ஷமீர் சாரும் டாக்டர் அங்கிளும் அவளை ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க. ஆனா எங்களுக்கு என்னவோ ரொம்ப பயமா இருந்துச்சு. என்ன பண்றதுன்னே தெரியல. எங்களுக்கு இதுக்கு எப்படி முற்றுப்புள்ளி வைக்கிறதுன்னு கூட தெரியல. ஆனா ஷமீர் சார் தன்னோட நம்பிக்கையை இழக்கல. அன்னைக்குதான் 19th ஜனவரி. என்ன தோணுச்சுன்னா, அந்த ஆத்மா தான் சொன்னதை செய்ய போகுதுன்னு தோணுச்சு. சார் சார், சாஷாவுக்கு ஏதோ நடக்குது சார். பார்க்கலாம் வாங்க. கதவை திறங்க. மூடி இருக்கு. ஷாஷா, 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 ஷாஷா. கதவு திறக்க முடியல. ஷாஷா, ஷாஷா, ஷாஷா. அம்மாடி சாஷா, 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 பாருங்க சாஷா, என் பொண்ணுக்கு என்னாச்சு? என் பொண்ணை காப்பாத்துங்க. எனக்கு வாக்கு கொடுத்துருக்கீங்க. ப்ளீஸ் என் பொண்ணை காப்பாத்துங்க. ஷமீர் சார், எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போயிடுச்சு. என்னாச்சுமா? ஷமீர் சார், அன்னைக்கு நீங்க என்கிட்ட கேட்டீங்கல்ல, 6ல ஆரம்பிக்கிற அந்த ஆள் யாருன்னு. சொல்லுங்க. நானும் ஷாஷாவும் காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருந்தோம். காலேஜ் விட்டு வீட்டுக்கு போகும்போது ஒரு பையன் வந்தான் சார். அவன் பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்ணுவான் சார் எப்பவுமே. ஹலோ, ஹாய். ஹலோ, ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க. உங்களுக்காக தான் நான் இங்க 3 நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்க. என்னோட வீடு கூட இங்க இல்ல. யாரும் தங்க இடம் கூட கொடுக்கல. ஆனா உங்களுக்காக வெயிட் பண்ண. வா நேஹா, இந்த மாதிரி ஆட்களை நிறைய பேரை பார்த்திருக்கேன். வா போலாம், சீக்கிரம் வா. அட, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சரி, நீ என்கிட்ட இப்ப பேசாம போறல்ல, திரும்பி வர வரைக்கும் நான் இங்கே இருப்பேன். எங்கேயும் போக மாட்டேன், எதையும் சாப்பிட மாட்டேன். நீ வேணா பாரு. அவன் டெய்லியும் பைத்தியம் மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பான். ஆனா ஷாஷா ஒரு நாள் கூட அவனை திரும்பி பார்த்ததே இல்ல. ஐ லவ் யூ சாஷா. நீயும் என்ன லவ் பண்றேன்னு நினைக்கிறேன். ஓ காட், இந்த பையன் எவ்வளவு சீப்பானவனா இருக்கான். எல்லாரும் நம்மள தான் பாக்குறாங்க. அதுவும் இல்லாம ஷாஷா அவனோட காதலை புரிஞ்சுக்கவே இல்ல. ஒரு நாள் அவன் செஸ்ட்ல
ஷாஷான்னு எழுதிக்கிட்டான்.